ஓட்டு மட்டும் இந்தியில அடிச்சு போஸ்ட் கேட்டு ஓட்டு கேட்டா போதுமா? தமிழ் நிறுத்தம் என்ன இருக்கு உனக்கு? என்ன உங்ககிட்ட இருந்து என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. 68 குறியீடுகளை தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசு பெற்றிருக்கிறது. நேற்று 100 பலாப்பழத்திலிருந்து முந்திரி பயிருக்கு வரையிலும் இன்றைக்கு புவிசார் குறியீடு வாங்கியிருக்கிறோம். அந்த புவிசார் குறியீடை குறித்து ஆய்வு செய்த போது அந்த 68க்கும் முதலாளி போறா வடநாட்டுக்காரன் இருக்கானா இல்லையா? டி நகர் மாம்பழம் இன்னைக்கு யாருது? போரமகள் யாருது? சென்சர் பிளாசா யாருது? ஐநெக்ஸ் திரையரங்கு யாருது? அண்ணா அன்னைக்கு சொன்னார், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது. இன்றைக்கு தெற்கு வளர்கிறது, வடக்கு சுரண்டுகிறது ஜிஎஸ்டி ஊடாக. ஒரு இறையாண்மை கொண்ட அண்ணன் திருமா அவர்கள் வாய்களில் வருகின்ற வார்த்தை ஒரு இறையாண்மை கொண்ட அரசு என்று சொல்வார்கள். அது இறையாண்மை கொண்ட அரசு என்றால் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக அரசுக்கு வரி வசூல் செய்கின்ற உரிமை மன்னர் காலத்திலிருந்து இன்று வரை நீடித்து நிலைத்து இருந்தது. அந்த வரி வசூல் உரிமையை தமிழ்நாட்டு அரசிடமிருந்தும் ஏனைய மாநிலங்களிடம் தட்டி பறித்திருக்கிற ஒன்றிய பாரதிய ஜனதா அரசின் அநியாய அக்கிரம சட்டம் ஜிஎஸ்டி. நான் பாப்பாத்தி தான் என்னை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது என்று சொன்ன அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதுக்கு ஒத்துக்கோமல் எதிர்த்து நின்று போராடினார். பல்வேறு விடயங்களில் அவர் தன்னை பாப்பாத்தி என்று காட்டிக் கொண்டாலும் மாநில மக்களின் உரிமைகளை காப்பதற்காக அவர் எதிர்த்து நின்று போராடினார். அதுபோன்று தலைவர் கலைஞர் அவர்கள் போராடினார், அண்ணா அவர்கள் போராடினார். திராவிட நாடு கேட்டாங்க, சுயாட்சி கேட்டாங்க. அண்ணா கடைசியா சொன்னாரு, நாங்க கேட்ட அந்த கோரிக்கை இதுக்கெல்லாம் கேட்கறதுக்கு என்னென்ன அடிப்படை காரணங்கள் இருந்ததோ அது இன்றும் இருக்கிறது என்று சொன்னார்கள், இப்போதும் இருக்கிறது.